நிகிதா வணக்கம். பிரபல பாடகி ஜானகி காலமாக இருக்கக்கூடிய செய்தி தமிழ் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகின் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்திய திரையுலகில் இசைக்குயில் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய மாபெரும் பின்னணி பாடகி ஜானகி 88 வயதாகிறது. வயது முதிர்வு மற்றும் உடல்நல குறைவு காரணமாக காலமாகி இருக்கின்றார். அவர் மைசூரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அவர் தன்னுடைய இறுதி நாட்களை அங்குதான் கழித்து வந்தார், ஓய்வெடுத்து வந்தார். கிட்டத்தட்ட சில ஆண்டுகளாகவே அவர் முழுவதுமாக பாடுவதை நிறுத்திவிட்டு ஓய்வில் இருந்து வந்தார் என்று சொல்லலாம். இந்நிலையில் தான் அவர் வயது மூப்பின் அடிப்படையில் வரக்கூடிய உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்தார். 88 வயதாகக்கூடிய பிரபல பின்னணி ஜானகி காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி ஒரு மிகப்பெரிய பேரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். சென்னை மற்றும் மைசூரில் உள்ள அவரது இல்லங்களில் தங்கி ஓய்வெடுத்து வருவது வழக்கம். அவ்வப்போது சென்னை மற்றும் மைசூருக்கு சென்று அவருடைய இல்லம் இருக்கின்றது, அங்கு சென்று ஓய்வெடுத்து வருவது வழக்கம். இந்நிலையில்தான் வயது முதிர்வால் ஏற்பட்ட உடல்நல பாதிப்பு காரணமாக அவர் உயிர் பிரித்திருக்கிறது. இந்த துயர செய்தி ஒட்டுமொத்த இந்திய திரை உலகினரையும் அவரது கோடிக்கணக்கான இசை ரசிகர்களையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்திருக்கிறது என்று சொல்லலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் அவருடைய ஒரே மகன் முரளி கிருஷ்ணா மாரடைப்பால் காலமானார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்திய திரையுலகின் இசைக்குயில் என்று போற்றப்படக்கூடிய ஜானகி ஆந்திர மாநிலம் குண்டூரில் 1938 பிறந்த சித்தலா ஸ்ரீ ராமமூர்த்தி ஜானகி என்னும் ஜானகி தனது பேரினும் இனிய குரலால் அரை நூற்றாண்டுக்கு மேலாக இந்திய திரை இசையை ஆட்சி செய்தார் என்று சொல்லலாம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என 20க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளில் 40,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி சாதனை படைத்திருக்கிறார். தமிழில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் எம்எஸ்வி, அதாவது எம்.எஸ். விஸ்வநாதன் காலம் தொடங்கி அதற்கு பிறகு இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் என பல தலைமுறை இசையமைப்பாளர்களுடைய இசையில் இவர் பாடிய காலத்தால் அழியாத பாடல்கள் இன்றும் ரசிகர்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளது என்றே கூறலாம். பல தசாப்தங்களாக அவர் கோலோச்சியவர். பாடகர் என்ற ஒரு துறையில் அந்த அளவுக்கு மிக முக்கியமான சினிமா துறையில் போற்றப்படக்கூடிய தன்னுடைய வசீகர குரலால் லட்சக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்திழுத்த ஜானகி தற்போது இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு தான். அபூர்வமான குரல் வளம் கொண்டவர் என்று சொல்லலாம். கொஞ்சம் மழலை குரல் முதல் முதியவர்களின் குரல் வரை எத்தனையோ குரல் மாற்றங்களை, அந்த வாய்ஸ் மாடுலேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அது போன்று பல வாய்ஸ் மாடுலேஷன்களை மாற்றி பாடக்கூடிய திறன் கொண்டவர். குழந்தை போன்று அந்த கொஞ்சம் மழலை குரலில் பாட வேண்டும் என்றாலும் பாடுவார், முதியவர்கள் குரலில் பாட வேண்டும் என்றாலும் பாடுவார். அப்படி அந்த இசைக்கேற்ப, அந்த பாடலுக்கு ஏற்ப, அதில் வரக்கூடிய கதாபாத்திரத்துக்கு ஏற்ப தன்னுடைய வாய்ஸ் மாடுலேஷன் மூலமாக தனது திறமையை வெளிப்படுத்தி பாடுவதில் வல்லவர் என்றே சொல்லலாம். சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை 4 முறையும் பல்வேறு மாநில அரசுகளுடைய விருதுகளையும் வென்று குவித்து திரை இசையினுடைய உச்சம் தொட்டவர் என்று சொல்லலாம். கடந்த 2016 தான் பாடுவதை நிறுத்திக் கொள்வதாக அவர் அறிவித்தார். அப்போது கூட நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சி நேரலையில் அவரை தொடர்பு கொண்டு பேசி, அப்போது அவர் நமக்காக, சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக ஒரு பாடல் வரி கூட பாடினார். 2016 இதற்கு பிறகு நான் பாடுவதை நிறுத்திக் கொள்வதாக, என்னுடைய உடல் பிரச்சனை காரணமாக இனிமேல் பாடப்போவதில்லை, அது மொத்தமாக ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் செய்தியாக ஒளிபரப்பானது. அதில் குறிப்பிட்டு நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சியிலும் கூட அந்த செய்தி வெளியிட்ட போது, அப்போது நேரலையில் அவர்களை தொடர்பு கொண்டு அப்போது நேரலையில் அவர்களை பாட வைப்போம், இனி நீங்கள் பாடுவதை நிறுத்திவிடப் போகிறீர்கள் என்று அறிவித்துள்ளீர்கள், சத்தியம் தொலைக்காட்சிக்காகவும் நேர்களுக்காகவும் ஒரு பாட முடியுமா என்று அவர்களும் கேட்டபோது அதற்கு அவர் பாடினார், நேரலையில் பாடினார். அது என்றென்று மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. 2016 தான் பாடுவதை நிறுத்திக் கொள்வதாக அவர் அறிவித்தார். அதன் பிறகு பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்த்து முழு ஓய்வில் இருந்து வந்தார் ஜானகி. மறைந்த பாடகி ஜானகியினுடைய உடலுக்கு திரை உலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களுடைய இறுதி அஞ்சலியை, இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். சமூக வலைதளங்களில் திரையுலகினரும் ரசிகர்களும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் திரை இசை உலகின் ஒரு பொற்காலம் நிறைவடைந்துள்ளதாக இரங்கல் செய்திகள் குவிந்து வருவதையும் நாம் பார்க்கின்றோம்.
அவரது இறுதி சடங்குகள் குறித்த விவரங்கள் குடும்பத்தினரால் அறிவிக்கப்பட இருக்கின்றது. அதற்கு பிறகுதான் அவர் மைசூரில் அவர் இல்லத்தில் தங்கியிருந்த போது அவர் உயிரிழந்த செய்தி என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய பெருமைகளையும் அவர் சினிமாவுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு, அவருடைய வசீகர குரல், மயக்கும் குரல் என்று அவருடைய சாதனைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். காலத்தை தாண்டி நிலைத்து நிற்கக்கூடிய பாடல்களை பாடியவர் இவர். குறிப்பாக ஜானகி என்றாலே முதலில் நாம் சொல்லக்கூடிய பாடல் செந்தூர பூவே. இந்த செந்தூர பூவே என்ற பாடல் அவருடைய மழலை குரல், அந்த வசீகர குரல், மென்மையான குரலில் செந்தூர பூவே என்ற பாடலுக்கு உயிர் கொடுத்தவர் என்றே சொல்லலாம். அந்த பாடல், அதற்கு பிறகு ஊருத்தனம் தூங்கிருச்சு என்ற பாடல், இது போன்ற பல பாடல்கள் அவர் இப்போது கேட்டாலும், இந்த நிமிடம் நாம் இந்த நிகழ்வை பேசிக் கொண்டிருக்கும் இந்த நிமிடம் நாம் செந்தூர பூவே பாடல், ஊருத்தனம் தூங்கிருச்சு பாடல்களை கேட்டாலும் கூட மெய்மறந்து ரசிக்க வைக்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இசைத்துறையில் சாதித்தவர் என்று சொல்லலாம். அவருடைய குரல் அந்த அளவுக்கு ஒரு வசீகர குரல் என்று சொல்லலாம். குறிப்பாக நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா என்று அவரை பலரும் பாராட்ட இதுதான் காரணம். அவருடைய குரல் வசீகரமான ஒரு குரல். ஒவ்வொரு பாடகருக்கும் பாடகிகளுக்கும் ஒரு தனித்துவமான குரல் இருக்கும், அதில் மாற்று கருத்திலே. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒரு தனித்துவமான குரல், ஒரு குழந்தை மழலை கொஞ்சம் குரல், வசீகரிக்கும் குரல் என்று சொல்லலாம். 17 மொழிகளில் சுமார் 48,000 பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல இந்திய மொழிகளில் பாடியுள்ள அவர் ஆங்கிலம் உள்ளிட்ட வெளிநாட்டு மொழிகளில் சிலவற்றிலும் கூட பாடியிருக்கிறார். அவர் அனைத்து மொழிகளிலும் கச்சிதமான உச்சரிப்போடு பாடக்கூடியவர். 17 மொழிகளில் ஒருவர் பாடுகிறார், அதுவும் கச்சிதமான அந்த உச்சரிப்போடு பாடக்கூடிய திறன் என்பது ஒரு சாதாரண திறன் என்று கடந்து போக முடியாது. மற்ற பாடகர்களைப் போல இல்லாமல் ஜானகிக்கு ஒரு திறமை உண்டு. அதாவது தனது குரலை விதவிதமாக மாற்றி பாடக்கூடியவர், வாய்ஸ் மாடுலேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அது போன்று தன்னுடைய குரலை விதவிதமாக மாற்றி பாடக்கூடியவர். இந்த வயதிலும் அவர் கடைசியாக இனிமேல் பாடப்போவதில்லை என்று அறிவித்த அந்த வயதிலும் கூட அவரால் ஒரு குழந்தையின் குரலில் கூட பாட முடியும். அது சாதாரணமாக அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வரம் இல்லை என்று சொல்லலாம். அவர் வயது முதிர்ந்த நிலையிலும் கூட அவரால் ஒரு குழந்தை குரலில் பாட முடியும் என்பது அவ்வளவு இனிமையான ஒரு குரல். அந்த குரல் ஜானகியை பொறுத்தவரையில் ஏதாவது டிவி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றால் அவரை நிச்சயம் அந்த குழந்தை குரலில் பாட வைத்து விடுவார்கள். அந்த குழந்தை குரலில் பேசுங்கள் என்று கோரிக்கை வைப்பார்கள். அந்த குழந்தை குரலில் பாட வேண்டும் என்பார்கள். அந்த குழந்தை குரலில் சிரிக்க வேண்டும் என்பார்கள். அவ்வளவு இனிமையாக இருக்கும் அந்த குரல். அதையும் நாம் வியந்து பல நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கின்றோம். பாரம்பரிய இசையில் பாடல்கள் உருவாக்கிய இளையராஜா வைத்து இசையமைக்கக்கூடிய ரஹ்மான் இசையமைத்த பாடல்கள் வரை பல தசாப்தங்களாக பல ஜாம்பவான்கள் பாடலை பாடியிருக்கிறார். அனைத்து விதமான பாடல்களையும் பாடியிருக்கின்றார். எண்ணற்ற பல விருதுகளையும் வாங்கி குவித்திருக்கின்றார். 4 தேசிய விருதுகள் ஏற்கனவே கூடியது போல 33 மாநில விருதுகள், தமிழ்நாடு அரசு வழங்கிய கலைமாமணி பட்டம் என அவரது திறமைக்கு கிடைத்த விருதுகள் ஏராளம் என்று சொல்லலாம். 2013 அவருக்கு மத்திய அரசு பத்ம பூஷன் விருதை வழங்கியது. ஆனால் அப்போது அவர் அதை வாங்க மறுத்துவிட்டார், நிராகரித்து விட்டார். அது இந்திய அளவில் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியது. 55 வருடமாக பாடிக்கொண்டிருக்கின்றேன், என் ரசிகர்கள் எனக்கு கொடுத்த அங்கீகாரத்தை தான் சிறந்த விருதாக நான் கருதுகின்றேன். நான் அறத்தை குறை கூறவில்லை, ஆனால் மிக தாமதமாக வழங்கப்பட்டுள்ள இந்த பத்ம பூஷன் விருதை ஏற்க மாட்டேன் என வெளிப்படையாக அந்த விருதை ஏற்க மறுத்தார் ஜானகி. பொதுவாக பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்ட போது பெருமையோடு அதை பெற்றுக் கொள்வர்களுக்கு மத்தியில் என்னுடைய ரசிகர்கள் எனக்கு அதைவிட பெரிய விருதை கொடுத்து விட்டார்கள், அங்கீகாரம் கொடுத்து விட்டார்கள், அவர்கள் மனதில் எனக்கான இடத்தை ஒதுக்கி விட்டார்கள், அதை விட பெரிய விருது வேறொன்றும் இல்லை, மிக தாமதமாக வழங்கப்பட்ட இந்த விருது எனக்கு வேண்டாம் என்று கூறி அந்த பத்ம பூஷன் விருதை அவர் ஏற்க மறுத்து விட்டார். 3 வயதில் பாடத் துவங்கிய ஜானகி சுமார் 20 வயது இருக்கும் போது சென்னை சினிமாவில் பாடத் தொடங்கினார். அது அப்போது அவர் 3 வயதிலேயே அவர் குழந்தையாக இருக்கும் போதே கூட
வீட்டில் முணுமுணுத்து ஏதாவது ஒரு பாடலை பாடுவார் என்று அவருடைய பல நிகழ்ச்சிகளில் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு 20 இருக்கும்போதுதான் சென்னை தொடங்கினார் ஜானகி. அதாவது விதியின் விளையாட்டு என்ற படத்தில் பாடியதன் மூலமாக தன்னுடைய பயணத்தை 1957 தொடங்கினார். அதுதான் அப்போதுதான் அவருடைய திரைத்துறை பயணம் என்பது தொடங்குகிறது. சுமார் 60 ஆண்டுகள் சினிமாவில் 48,000 பாடல்களை பாடிய அவர் 2016 தான் ஓய்வு பெறப்போவதாக அறிவித்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தார். அப்பேற்பட்ட புகழுக்கு சொந்தக்காரராக ஜானகி தற்போது இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படுகின்றது.